வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான கம்பு கூழ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கம்பு வாங்கியிருக்கேன். கம்பு பாருங்கள், இப்படி தான் இருக்கும் கம்பு. ஸோ இதை நான் பவுடர் பண்ணிவிட்டு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ பவுடர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 1 கிளாஸ் 2 கிளாஸ் எடுத்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம ஊற வச்சுட்டு செய்யறதுக்கு பதிலாக இன்ஸ்டண்ட்டாக வேணும்னாக்கா நம்ம டக்குன்னு ஒரு பவுடரை மிக்சிலேயே போட்டு அரைச்சிடலாம். நம்ம வெளியில் கூட போகணுன்ட்டு அவசியம் இல்லை. மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ கூழ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த பாத்திரம் ஃபுல்லாக செய்ய போகிறேன். ஸோ அதனால் நான் ஒரு 10 ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு நல்லா தண்ணியில் கலந்துக்கோங்க. பபுள்ஸ் எல்லாம் இல்லாத இருக்கும், அப்போ தான் லம்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டே கேஸ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு அதையே கூட நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கேஸில் பற்ற வச்சிடலாம். இல்லைனாக்கா தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அது கொதிக்க வச்சு அப்புறமா இதை ஊற்றிட்டு கிளறிக்கிட்டே ஊற்றணும். அது நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நம்மளுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்னா ஒரு பாத்திரத்துலேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நான் அந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கேஸ் பற்ற வச்சு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இது நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனாக்கா நம்மளுக்கு லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடும், கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு 6-7 ஸ்பூன் அந்த பவுடர் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூன் தான். ஸோ அதுக்கு தண்ணி ஒரு 10 கிளாஸ் கிட்ட வச்சுக்கோங்க. பாருங்கள், 10 கிளாஸ் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டி பதமாக இருக்குதா என்னன்னு பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த கஞ்சி காய்ச்சினவுடனே நல்லா கரெக்டான பதத்துக்கு வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தண்ணியாக தான் ஊற்றணும், தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு அப்படியே கட்டியாக வரும். இல்லைனாக்கா ரொம்ப கட்டியாக வந்துடும், நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டான குடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கூழ் இருக்கணும். இதில் நிறைய பேர் புளிக்க வச்சு செய்வாங்க. இது இன்ஸ்டண்ட்டான கூழ் தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது இது. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கெட்டி பதம் வரும்போது நம்மளுக்கு அந்த கட்டி கட்டியாக வராத இருக்கும். பாருங்கள், எப்படி நல்லா நம்மளுக்கு கூழ் கொஞ்சம் கொஞ்சமாக கூழ் ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இது மார்னிங் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட ஒரு 2 கப்பு எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு திக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது நல்லா திக்னஸ் வரணும். நம்மளுக்கு நல்லா 2-3 வாட்டி நல்லா கொதித்தோடனே நீங்கள் வாயில் ஊற்றி பார்த்தாலே நம்மளுக்கு ரா ஸ்மெல்லாம் இல்லாத இருந்ததுன்னா நம்ம அப்படியே இறக்கிட வேண்டியது தான். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு கெட்டியாக நல்லா வந்துருச்சு. நான் இன்றைக்கி சால்ட்டு போட்டு தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் பூண்டு கூட இடித்து போட்டுக்கலாம். பூண்டு இடித்து போட்டாலும் நல்லா இருக்கும், பட் நான் பூண்டு போடலை. அந்த பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னாக்கா நீங்கள் நல்லா இடித்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே ப்ளெயினாக சாப்பிட்டாலுமே நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு கூழ் ரெடி ஆகிடுச்சு. கூழுன்ட்டும் சொல்லலாம், கஞ்சின்ட்டும் சொல்லலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யணுன்னாக்கா இது மாதிரி செய்யலாம், இல்லை ஊற வச்சு செய்யணுன்னா அது வேறு ஒரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஸோ அது மாதிரி இருக்கவங்கெல்லாம் நம்ம இது மாதிரி பவுடர் உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல, அப்படியே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அரைக்க வேண்டியது தான், பவுடர் பண்ணிட வேண்டியது தான். ஆல்ரெடி காஞ்சது தான் இருக்கும் கம்பு. ஸோ அப்படியே அரைச்சி நம்ம செய்ய வேண்டியது தான். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டி பதம் நல்லா வந்துருச்சு. ஸோ நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு. அந்த கெட்டி பதம் வந்தாலே நம்மளுக்கு வெந்துருச்சுன்றது தான் அர்த்தம். ஸோ அதனால்
நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டீல் பாத்திரன்றதுனால நம்மளுக்கு சட்டுன்னு அடி பிடிச்சிரும். ஸோ அடி பிடிக்காத நம்ம கலந்து விட்டுட்டு, இது மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை நைட்டு டின்னர் டயட்டில் இருக்கவங்களாம் இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.